அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்கள் இதுவரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா நம்ம சேனல் பார்லேயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டியும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் சரி, அப்புறம் ஷேர் மார்க்கெட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது இபுக் வேணும்னாலும் சரி, நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிங்க. டிவிடெண்ட்னா என்ன, அது எப்போ கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய டவுட் அதை பற்றி இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி டிவிடெண்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி லாபத்தில் இருக்கும்பொழுது அந்த லாபத்தை அதனுடைய பங்குதாரர்களுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த டிவிடெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அந்த கம்பெனி ஒரு குறிப்பிட்ட டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்கு உள்ளே யார் அந்த ஸ்டாக்ஸை பை பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இது டெலிவரியில் வாங்கி வச்சுருக்கவங்க மட்டும் தான் கிடைக்கும். இன்ட்ராடேவில் இன்றைக்கி ஸ்டாக் வாங்கி இன்றைக்கே விற்கிறவங்க அப்படிங்களுக்கு அந்த டிவிடெண்ட் கிடைக்காது. அது மாதிரி அந்த டிவிடெண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடும். அந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே அடுத்த நாளே கிடைக்குமானா கிடைக்காது. அந்த டிவிடெண்ட் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர்டு மீட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. அதில் வெப்சைட்டில் கூட பார்த்தா கூட தெரியும். ஸோ அப்போ தான் அந்த ஒரு 1 மந்த் கூட டைம் எடுத்துக்குவாங்க. அதில் 10 நாள் கூட டைம் எடுத்துக்குவாங்க. அப்போ தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செக்காக தான் வீட்டுக்கு வரும். யார் ஸ்டாக் வாங்கியிருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு செக்காக தான். இது பழைய முறை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செக்காக தான் வீட்டுக்கு இருந்துச்சு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே எல்லாமே ஆன்லைனுங்கிறதுனால டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த டிவிடெண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐடிசியோட டிவிடெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ டிவிடெண்டோட டேட் பார்த்தீங்கன்னா 16/5/2018 25/5/2018 இந்த டேட்டுக்குள்ளே யார் இந்த ஸ்டாக்கை டெலிவரியில் பை பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஐடிசி டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இந்த டிவிடெண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 515% கொடுத்தாங்க. அதாவது ஒரு ஸ்டாக்குக்கு ₹5.15 இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு டிவிடெண்ட் இந்த டைமில் இருக்கவங்களுக்கு இப்போ டிவிடெண்ட் தரேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் எப்படி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் டிவிடெண்ட் கிரெடிட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதை பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோடைய பேஜில் த டிவிடெண்ட் இஃப் டிக்ளேர்ட் வில் பி பெய்ட் ஆன் July 31, 2018. ஸோ இந்த டைமில் தான் இவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் டிவிடெண்ட் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ஹாய் சார், யுவர் வீடியோ யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஒரு டவுட், டிவிடெண்ட் எப்போது போனஸ் எல்லாம் தனியாக அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்களா, புரோக்கர்ஸ் ஏதாவது கமிஷன் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இதில் கமிஷன் எதுவுமே அவங்க எடுக்க முடியாது. அது போனஸாக இருக்கட்டும் டிவிடெண்டாக இருக்கட்டும் எல்லாமே போனஸாக இருந்தால் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அது ஏறிடும். அதே மாதிரி டிவிடெண்டாக இருந்தால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதில் புரோக்கர்ஸ்லாம் எந்த ஒரு கமிஷனும் எடுக்க முடியாது. சரிங்களா? இது நேராகவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விழுவும். ஓகே. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன நியூஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.